உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். அதாவது இந்த ரமதான் மாதத்துல வந்து பொதுவாக ஒரு வீடியோ பண்ணுவோம். ஆமா, என்ன பண்ணுவோம்? அங்க போவோம். அது பேர் என்ன? அது பேர் வந்து இஃப்தார். இஃப்தார் வந்து ரீல்ஸ்ல வரும்ல, இஃப்தார்ல ஒரு இஃப்தார் வருங்க, அது பாருங்க. அதனால நம்ம வருஷம் அந்த வீடியோ பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஏன்னா எல்லாமே இப்போ மோஸ்ட்டாக எடுத்துட்டோம். சரி, புதுசாக அதெல்லாம் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இஃப்தார்லேயே ஒரு முக்கியமான அங்கம் வந்து இந்த சமோசா. ஆமாம், சமோசாவில் சரி நான் இப்படி இன்ட்ரோ கொடுத்துருக்கூடாது, அப்படியே ரிவைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப வந்து வெரைட்டி உள்ள ஒரு டிஷ். அது வெரைட்டி உள்ளது சமோசா தான். ஒரே டிஷ்ஷை வந்து பல வெரைட்டியில் செய்யலாம். இட்லியில் என்ன வெரைட்டி? இட்லி வந்து ஃப்ரைட் தோசையில தான் இந்த தோசையிலலாம் பார்த்துருப்பீங்களா, 100 வகை தோசை, 108 வெரைட்டி அப்படி இப்படின்னு பண்ணுவானுங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து வர்றது தான் இந்த சமோசா. இப்போ வந்து நம்ம கையில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிக்கன், மட்டன், ப்ரான், சிக்கன், மட்டன், சிக்கன். சிக்கன் மட்டன் சிக்கனா அந்த மாதிரி தான் பண்றானுங்க வெரைட்டியா. சிக்கன் டிக்கா ஒன்று, சிக்கன் சீஸ் ஒன்று, மேகி இருக்கா? அதெல்லாம் எப்படி நூடுல்ஸ் சமோசா. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்டே இப்போ வந்து 20 வெரைட்டிக்கு மேல சமோசா இருக்கு. 20 வெரைட்டிக்கு மேல. கரெக்டா நோன்பு திறக்கிற டைம்ல வந்து நம்ம சாப்பிட்றோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் 7 3 மணிக்கு போனேன். என் மேல தப்பே கிடையாது. இங்க வந்து நான் அண்ணா நகர்லாம் போயிட்டு நிறைய வாங்கிட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து என்ன கூட்டத்துல போனா நான் போயிட்டு செத்துட்டு வந்தேன் சொன்னாமா சாருக்கு போனேன். சார்மினார் உள்ள போயிட்டு திரும்பி வரது 3 மணி நேரம் ஆச்சு. எந்த இடத்துக்கு போயிடப்ப சாரு சாப்பாடு சாப்பிடலான்னு போயிட்டு இங்கே நம்ம அதுக்கப்புறம் நண்பர்கள் கிட்ட சொன்னா எக்கச்சக்க பேர் கூப்பிட்டுருப்பாங்களா தெரிஞ்சது. சென்னையில இஃப்தார் அற்புதமா பண்றாங்க. அங்க ரொம்ப நார்மலா இருந்தது. அந்த அற்புதமான இஃப்தார் தான் நம்ம சாப்பிட போறோம். முதல்ல வந்து இஃப்தார் தான் சமோசாவும் அதுல ஒரு அங்கம். ஓகேவா, முதல்ல வந்து பேசிக்கா ஆரம்பிப்போம். ஓகேவா, இதுதான் எனக்கு வர மாட்டேது. கண்டென்ட்டுக்குள்ள போகாமலே 10 நிமிஷத்துக்கு எடுத்துட்டாண்டாங்க. சொல்றேன், நம்ம போன எனக்கு வர மாட்டேங்குது. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நூப்புக்கும் இல்லை டிஃபரன்ஸ். ஏண்டா நான் அதுக்கு அவ்வளோ நேரம் யோசிப்பேன்னா என்ன எப்படி பேசலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், என்ன ஹூக் பண்ணலான்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவனை மாதிரி இருக்காதீங்க. யூடியூபர்ஸ், பட்டிங் யூடியூபர்ஸ். தண்ணி குடிக்கிறீங்களா? இது ஏன் பர்சனல் பாட்டில் உதைப்பேன். சரி, முதல்ல ஆலூல இருந்து ஆரம்பிப்போம். ரெகுலர் சமோசா தானே, அதுல இருந்து நான் ஆக்சுவலாக ஒரு டீ போட வச்சு சைடில் டீ வச்சு குடிக்கலான்னு நினச்சேன். நீ போயிட்டு 10 மணி நேரம் கழிச்சு வர. சரி, இந்த ஆலு சமோசா சரி நீ சாப்பிடு. ஏன்னா நாங்கள் பெரிய என்ன உள்ள இருக்கிறதோட சேர்த்து சாப்பிடணும். வெளியே உனக்கு இந்த மாதிரி சமோசா பிடிக்காது இல்லை ஆலூவில்? எனக்கு வந்து நம்ம ஸ்டைலில் இருக்கு தெரியுமா, பிடிக்கும். கொக்கோக்கு வந்து இந்த ஓடு ரொம்ப பிடிக்கும். ஆலு சமோசா. அப்புறம் வீடியோல என்ன கேட்டாங்கன்னா வெஜ்ஜு நான் அவளுக்கு எவ்வளோ வந்துருக்கு, நான் எவ்வளோ வந்துருக்கேன். வெஜ்ஜு எனக்கு ஆகாது, அவ்வளோதான். வெஜ்ஜு நல்லா தான் இருக்கும். ஆனால் வெஜ்ஜு சாப்பிட்டா வாங்கி வந்துடும், அடி அமைதியாக அலர்ஜி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதான் ரொம்ப பிடிக்கும். இது சூப்பராக இருக்கும் இவங்ககிட்ட, அதனால தான் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணேன். குட்டி சமோசா சாப்பிடலாம். ஏட்டா கூகுள், நாங்களாம் சேர்ல உட்காந்துக்கிறோம், நீ ஜாலியாக இருக்கிறீடா. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பேசிக்ஸ்லாம் ஓவரா. இப்போ இன்டெப்த்தாக போவோமா? ஓகே, இது வந்து அடுத்து வந்து பஞ்சாபி சமோசா. நார்மல் சமோசாக்கும் பஞ்சாபி சமோசாக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லு? பட்டாணி இருக்குமா, மட்டர் இருக்கா? அதெல்லாம் தெரியாது, ஆனால் காரமாக இருக்கும். ஏண்டா நீ தான்டா செஃப், நீ தான்டா சொல்லலாம். பஞ்சாபி சமோசா சாப்பிட்டு தான் தெரியும். நான் உள்ளூர் செஃப்டா. நாங்கள் பஞ்சாபே பார்த்தது இல்லை. நல்ல வாசமா இருக்கு. நான் சொல்ல இதான் இதுக்கு வந்து இது ஒரு பேர் இம்லி சட்னி. என்ன சட்னி? இம்லியா? இம்லி புளி. ஆல்மோஸ்ட் அந்த ஆலு சமோசா மாதிரி தான் இருக்கு. ஆனால் காரமாக இருக்கா? அப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. எந்த ஆலு சமோசா ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களே? அப்படியா? அவங்க ஏதோ காமெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதில் வெரைட்டி இல்லாமல் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது. மட்டர் இருக்கு. மட்டமாக இருக்குது.
அடுத்தபடியாக இதெல்லாம் கீரெல்லாம் போட்டுருக்காங்க ஏதோ போடு போடா உள்ள பேக் ஆகணும்ல அப்படி என்னடா வச்சுருக்காங்க உள்ள நூடுல்ஸ் சமோசா நூடுல்ஸ் எனக்கே பிடிக்காது. இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது புடு ஆஹா ஏய் பரவாயில்லடா மாற்றிட்டாங்கடா முன்னாடி மேகி வச்சு கொடுப்பானுங்க இது என்னது இப்போ இது இன்னமும் டிஃப்ரெண்ட்டாக மசாலா போட்டு அவங்க மசாலா. அவங்களே மசாலா பிடிச்சிருக்காங்க இந்தா எடுத்துக்கோ. நல்லா தான் இருக்கு இம்லி சட்னி எல்லாம் வைக்காத கமலி சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்குடா ஒரு மாதிரி இம்லி கமலி நீ லாஸ்டா சாப்பிட்ட ஆளு சமத்தோட இது நல்லா இருக்கு கைஸ் சாய் கிங்ஸில் நூடுல்ஸ் சமோசா நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நான் என்னென்ன கடையில் வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாக்குற வரைக்கும் சொல்றேன் சஜஷன் மட்டும் கொடுக்காதீங்க நான் செவி ரெஜிஸ்டர் கிடையாது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஆமாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க நாக்குக்கு பிடிச்சிருக்கு. ஆமா அதுவும் இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு அடுத்தபடியாக இது வந்து சமோசா ஃபேக்ட்ரின்னு ஒரு கடை இந்த கடையில் நான் ஆல்ரெடி வாங்கி சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்கும் கார்ன் அண்ட் சீஸ் கான் நல்லா இருக்கும். கார்ன் அண்ட் சீஸ்னா சூப்பரா இருக்கும் அப்படியா? அது ரெண்டு காம்பினேஷன் செம்மையா இருக்கும் அழகா டப்பா கொடுத்துருக்காங்க பரதேசி. அதை எடுத்துன்னு இது மாதிரி பிச்சைக்கார மாதிரி கொட்டுறான். அவங்க போட்ட ஃபாயில் அலுமினியம் ஃபாயிலுக்கு ஏதாவது வேலை அந்த சட்னி எடு. என்னடா காணன் சீஸ்ன்னு பார்த்தா காணன் வெள்ளம் மாதிரி இருக்கு அது சூப்பரா இருக்கு அவர் சொன்னார் இதுவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவர் நல்லா பேசினார் யாரு அந்த கடைக்காரர் ஆமா வாங்கணும்ல நல்லா பேசினாதான் வாங்குவேன் சொன்ன இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன் அதுக்காக வாங்குறேன் அப்படின்னு வந்து சேனல் பற்றிலாம் கேட்டார் ஓ நைஸ் நைஸ் வெரி நைஸ் அப்படின்னு பாலாஜி சும்மா பேசினாலே வாங்கிடுவான் நல்லா பேசினா கண்டிப்பா வாங்கிடுவான் அப்போல்லாம் கிடையாது என்னெல்லாம் யாராலையும் ஏமாற்ற முடியாது இதுதான் பெஸ்ட் காமெடி என்னடா அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து சைனீஸ் சமோசா இனிசா சைனீஸ் சமோசா அது பேர் அதில் என்ன இருக்குன்னு தெரில பாம்பு கிம்பு இருக்கு போதுடா. பாம்பா என்னடா வெங்காய சமோசா இது சைனீஸ் சமோசா இது ஏய் செம்மையா இருக்குடா. நம்ம ஊர் அப்படியே ஆனியன் சமோசா மாதிரி தான் இருக்குது ஆனால் சைனீஸ் சமோசான்றாங்க அது எனக்கு புரியல மெயின் கோர்ஸ் எடுறா தண்ணி குடிக்கிறியா மெயின் கோர்ஸ் எடுறா தண்ணி குடுறா ஓகே அடுத்தபடியாக களத்தில் இறங்குவது மெக்சிகன் சமோசா இல்லை நான் என்ன கேட்குறேன் சமோசாலாம் இந்தியா தானே? இல்லை உள்ள வைக்கிறதுக்கு தான் அந்த சமோசா சமோசா இந்தியா கிடையாது பர்ஷியா நம்ம பிரின்ஸ் ஆஃப் பேஷா கேம் ஆடுவோம்ல அதில் கூட சைடில் பார்த்தோன்னா இது சுட்டு இருப்பாங்க சமோசா என்ன சொல்ற ஏதோ கவுண்டர் கொடுக்கலாமே எனக்கு கொடுத்தேன் என்னடா அப்படியே அதை பில்டப் பண்ணுண்டா பிரின்ஸ் ஆஃப் பேஷா கேம்ல வட ஆமாம் ஆமாம் நான் கூட பார்த்தேன். சமோசா நீங்க பிரின்ஸ் ஆஃப் பேஜா கேமே பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஓகே எடுங்க மெக்சிகன் சமோசா மெக்சிகன் சமோசா. இது கொஞ்சம் ஃபில் ஆகுது ஆமாம் ஆமாம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க மட்டும் சாப்பிடுங்க ஆனியன் தாங்க இருக்கு என்னங்க மெக்சிகன் அதுதான் ஏதோ காரமா ஒரு ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க அது என்ன கூட கேப்சிகம் இருக்கு கொஞ்சமாக காரம் இருக்கு, கொஞ்சம் அவ்வளவுதான். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் நல்லா இருக்குடா ஒரே சமோசா தான் ஓகேவா மெக்சிகன் சைனீஸ் இந்தியன் எல்லாமே வெஸ்ட்டு அவங்க அந்தந்த ஸ்டைல் வாங்குவாங்க ஆனால் கொடுக்குறது எல்லாருக்கும் ஒரே சமோசா தான் நீ சாப்பிட்றது இந்தியன் சமோசா சைனீஸ் சமோசா மெக்சிகன் சமோசா எல்லாம் ஒன்று தான் பேர் மாத்திரம் ஆமாம் பேர் மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க பச்சை தண்ணியை கொடுத்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கே நீ ஓகே இது சாப்பிட்றீங்களா ஸ்ரீமிதாயா இது வந்து ஸ்ரீமிதா இல்லை இது வந்து சமோசாவா ட்ரை சமோசா ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் காரமாக Sweet-ஆ இருக்கும் இருக்குமா என்ன? சூப்பராக இருக்கு இது அந்த இது தக்காளி மாதிரி இருக்கு அதேதான். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பத்தாயர் சமோசா என்னது? வா 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 பிரிடா சிக்கன் 10 சமோசா. எல்லாத்துலேயும் ஒரு சிக்கனு. இப்போ பிரிச்சனே சோமோஸ் மாதிரி ஆயிடுச்சு திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் தியோபுரமா ம் அப்பா சூப்பராக இருக்கு செம்ம ஃப்ளேவர் அப்படியே அந்த முகல் இதுக்குள்ளே போன இந்த மாதிரி மாதிரி ஃப்ளேவர் இருக்குது லைட்டா ஸ்மோக்கி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இதில் ம் ஆமா கேஸ் இல்ல அவங்க அடுப்பில் தான் பண்ணி வெளியே இருக்கிறது செம்ம சாஃப்டாக இருக்கு ஆமா செம்ம சாஃப்டா இருக்கு மொறு மொறுன்னு இல்லாம பேக்டு இது சமோசா ஃபேக்ட்ரியிலேருந்து அப்படியே வந்து வேற கடைக்கு போனேன் அந்த கடையை வந்து நம்ம கடைசியில் பார்ப்போம் அதான் மிட்டாய் போய்க்கிற ஸ்ரீ மிட்டாய். இதெல்லாம் ஆர்டர் பண்ணது ஆ. அந்த கடையை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் அந்த கடையிலேருந்து ஆர்டர் பண்ணால் அங்கே வந்து ஸ்டாக் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாமே வந்துடும் அப்படின்னாங்க. சரி அந்த கேப்பில் ஆப்போசிட்டில் பார்த்தா ஜேன்னு கூட்டம். அங்கே பார்த்தா இஃப்தார் ஸ்நாக்ஸு விற்கிறாங்க அண்ணா நகரில் ஒரு பள்ளிவாசலுக்கு வாசல்லையே.
அங்கே தான் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் பிடிச்சின்னு வந்தேன். அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஆமா அங்கிள் சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து மிச்சம் உள்ளது வந்து சிக்கனும் மட்டன் சமோசாவும். இது சிக்கனு இது மட்டனு. அங்கிள் எப்படி அங்கிள் நான் வெஜிடேரியன் மாதிரியே பண்றீங்க? என்ன கரெக்டா சொல்றீங்க போலயே. அதில் எழுதியிருந்தது. ஏன்னா மட்டனே காணும் இல்லை காட்டு. மட்டனா சிக்கனா இது? மட்டனு மட்டனு மட்டனா சிக்கனா? சிக்கன்டா. அப்போ இது மட்டன். மட்டன். ஏதோ சப்புன்னு இருக்கு. இந்த சட்னி தொட்டுக்கோ. அப்புறம் எப்படி நல்லா இருக்குங்க? ஃப்ளேவரா நல்லா இருக்கு. ஃப்ளேவர் தான் மெயின். மட்டனை பிரிச்சு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் சிக்கன் நினைக்கிறேன். காட்டு பார்க்கலாம். என்னடா சிக்கன் மட்டன் ஒரே மாதிரி ரெண்டு இருக்கு. ஒரே மாதிரி தான்டா இருக்கு. மாத்தி இது வாங்க வேண்டியானா? இல்லடா ரெண்டு இது ஏய், தனித்தனியா எடுத்து மட்டன் போட்டாங்க. பாய்து. இந்த இஃப்தார் ஸ்நாக் தான் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டா. எது? இது நல்லா இருக்கா? ஆனா இதோட அந்த இது நல்லா இருந்துச்சு. நாங்க முன்னாடி சாப்பிட்டோமே அது என்ன பங்கமா இருந்துச்சு. ரோல் வேற லெவல்ல இருந்துச்சு. சீஸ் ரோல் சூப்பராக இருந்துச்சு. கொட்டிருங்க. அடுத்த விடையாக சிக்கன் டிக்கா சமோசா. அந்த டிக்கா. வெஜ்ஜு வருது கவலைப்படாத. சாஸ் கொடுத்துருக்காங்க. டிக்கா ஆனா செம்ம வைரல்ரா அது. எல்லா இடத்துலயும் ஆனால் இதில் என்ன மேட்ருன்னா இந்த ஆலு சமோசா தவிர வேறு எல்லாமே வந்து ஃப்ரோசன் தான். ஏன்னா எலி கடிச்சிருக்கு. எலி கடிச்சிருக்காங்க. ஓட்டை இவ்வளவு பெருசா இருக்கு நடுவுல. அதோட எலி சமோசா. பா, என்ன இவ்வளவு பெரிய பீஸ்? சிக்கன் பீஸாடா? ஆமா சிக்கன் பீஸ். சிக்கன் டிக்கா மாதிரி இல்லையா இது? டிக்கா மாதிரியே இல்லையா அது பார்க்க சொல்லியே. டேஸ்டும் அப்படி இல்லை. டிக்கானா பக்காவாக இருக்கணும். டர்மரிக் சிக்கன் மாதிரி இருக்கு. கீமா மாதிரி இருக்குது. லைட்டா கீமா மாதிரியே இருக்கு. நம்ம வீட்டுல முட்டை பொடி பாஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம் அது மாதிரி தான் இருக்கு. சர்ப்ரைஸ் சமோசா. என்ன வருது? எனக்கும் தெரியாது உங்களுக்கு. லபுபு மாதிரியா? இது வந்து ஃபார்ச்சூன் கேக்கு சமோசா ஏய், இங்க பாரு. அந்த மாதிரி பண்ணிடலாம். இது வந்து 120 சமோசாக்கு ஒரு சமோசா தான் வரும். ஆமா, ஒரு சமோசா. இப்ப நீங்க 100 சமோசா வாங்கினா ஒரே ஒரு வந்து பிரான் சமோசா ஒன்று வரும். வரும். அது வந்தீங்கன்னா லக்கி. அது நீங்கள் லக்கி. அந்த மாதிரி பண்ணிடலாம். சமையல் ஐடியா பண்ணிடலாம். ஏய் இதுக்கு நான் ப்ரான் சமோசா வாங்கி சாப்பிட்டு போக வேண்டாம். ஏன்டா மேஜிக் சமோசா? ஓகே now comes the main part. இங்க வந்து இருங்க முதல்ல வந்து பில்ல இருக்கிற ஐட்டம்ஸை படிங்க. மட்டன் சீஸ், மட்டன் கீமா, பிஸா சமோசா. பிஸா சமோசா வரலையே. வரல என்ன? வரப்போகுது கிளாசிக் சிக்கன், ஸ்பைசி சிக்கன், சிக்னேச்சர் ரைசி சிக்கன் தந்தூரி, தந்தூரி சமோசா, என்ன இது? டிராகன் சிக்கன், டிராகன் சிக்கன் சமோசா, ரங்கநாதனா டெல்லி பட்டர் சிக்கன், என்ன வேணா வைக்கலாம் பேரு. டெல்லி பட்டர் சிக்கன், மேக் மேக் சிக்கன், வெஜ் பிளாஸ்ட் சமோசா. மேக் அண்ட் சீஸ் சமோசா. மேக் அண்ட் சீஸ். இத்தனை ஐட்டம் கிடைக்குது. இது எல்லாமே ஒரே கடையில் தான் வாங்கினா. அந்த கடை பேர் வந்து சமோசா ட்ரையாங்கிள், அண்ணா நகரில் இருக்கு. நாலு மணிக்கு போனா ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஒரு மணி நேரம் அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தேன். அவங்க கோடிகள்ல சம்பாதிச்சாங்க. அவங்க ஸ்டோரியா இருக்கும் யூடியூப். அதனால கொடுக்க மாட்டாங்களா? நின்றா நீ பேசுற நின்னு வாங்கடான்ற. எடு. ஒத்தி நின்று தான் வாங்கிட்டு வந்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணாத. 1.5 மணி நேரம் ரோட்ல நின்று இருந்தாங்க. அதனாலதான் இப்போ அதை சுத்தி அண்ணா நகர் சுத்தி இருக்கிற எல்லா கடையிலும் போய் சமோசா வாங்கிட்டு வந்தேன் நான். இந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுதான் இந்த பேக்கில் இருக்கு. ஓகே. ஒன்னொன்னா பிரிப்போமா? மொத்தம் 9 வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. இப்போ முதல்ல அப்பா நீ ஆரம்பிச்சிருப்பா. அந்த பச்சை கலர்ல இருந்து எடுத்துக்கோங்க. இந்தா லாஸ்ட். ஓ இது ரெண்டு பச்சையாக வெஜ் பிளாஸ்ட்ல ஆரம்பிக்கலாம். லாஸ்ட்ல இருக்கு. எல்லாமே 2 பீஸ் தான். அங்கிள் அந்த என்ன வெஜ் பிளாஸ்ட். வெஜ் பிளாஸ்ட் சாப்பிடும்போது இப்படி சாப்பிடணும். ஏன் பிளாஸ்ட் யாரா கல்லு அடிப்பாங்களா? சாப்பிடுங்க, ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிடும். 45 ரூபா. இது 2 பீஸ். ஐயோ 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 ஏன்னா இல்லை, எல்லாமே அதே ரேட்டு தான். என்ன சமோசாடா? இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா இந்த 4 பீஸ் 100 ரூபா சமோசா ஃபேக்டரி. இல்ல பரவாயில்ல, டீசெண்டா தான் இருக்கு சைஸ். வெஜ் பிளாஸ்ட். ஒன்றும் பண்ண முடியாது. கடிச்ச ஒன்று வெடிக்குமோ? கடி ட்ரை பண்ணுங்க. பிளாஸ்ட் ஆச்சா? இல்லையா இல்லை வெஜ்ஜு தான் இருக்கா? புஷ் நைட் நம்து போச்சு. எல்லாமே ஃப்ரோசன் தான். அவங்க வந்து அப்படியா? ரெடி டு ஈட்டை கூட விற்கிறாங்க. நீங்கள் வீட்டில் வந்து கூட பொரிச்சிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த வெஜ் பீஸா இதில் ஷேப் எப்படி இது? எல்லாம் ஒரு சமோசா ஷேப். ரவுண்டாக இருக்கும் நல்ல பீஸா. நீங்க நாளைக்கு வருமா இவ்வளோ சாப்பிட்டு? ஏற்கனவே வரல. அப்போ வந்துடும். புடு. என்னது இது? பார்க்க பீஸா மாதிரிலாம் இல்லை. என்னது இது? பிரான் மாதிரி இருக்கு. ஏ கரெக்டா பீஸா தான்டா. அது பாரு ரவுண்டாக இது பாருடா. பிரான் இருக்குல்ல அது. ஆ
பிராங்கோடே வாயத்துக்கு போறீங்க. அவன் எக்கச்சக்க வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து 9 வெரைட்டி தான். சாப்பிட்டு பாரு கொஞ்சம். எனக்கு இன்னும் பீஸா நான் ரொம்பலாம் சாப்பிட்டது கிடையாது, தெரியல. இங்கே பாரு, ஒரு நேரம் கவரை கிழிச்சுது. இப்போ மேலே வந்து அங்கிள் அப்படியே பீஸா மாதிரி இருக்கு. ஸ்மெல்லே பீஸா இதுதான். இல்ல ஏய் மெக்டானல்ட்ஸ் அந்த இந்த பப் சாப்பிடுற மாதிரி இருக்குடா. பீஸா மேக் பஃபா சூப்பரா இருக்குடா. மேக் அண்ட் சீஸ். இதுதான் நிறைய பேர் வாங்குறாங்க. 10 பீஸ் கொடு, 5 பீஸ் கொடுன்னு. எப்படி தான் இருக்குதுன்னு நானும் பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிருந்தேன். இதுதான் மேபி பிளாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா கட்டிட்டு இருக்கோம். ஏய் சூப்பர்ரா, அப்படியே இருக்குடா மேக் அண்ட் சீஸ். அது சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும் சாப்பிடணும். இது காஞ்சி போனதுனால திண்டி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் நான்வெஜ்ஜுக்கு போகிறோம். சார் அப்படியே பின்னாடி போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஃபர்ஸ்ட் கிளாசிக் சிக்கன்லேருந்து ஆரம்பிங்கடா. எப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுடா. சமோசா கிளாசிக்லேருந்தா கிளாசிக். ஏன்னா உங்ககிட்ட நல்லா இருக்குடா, அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது. எத்தனைடா இருப்ப இதெல்லாம் நீ போட மாட்டேடா. முடியல அங்கிள், முடியல அங்கிள். இப்போ நல்லா கெட்டி மசாலாவா இருக்கு. எப்போதுமா வைங்க, யாராவது சாப்பிடுவோம். டேஸ்ட் சூப்பரா. மட்டன் மாதிரி இருக்கு. மட்டன் அந்த கொழுப்பு டேஸ்ட். மட்டன்ரா அங்கிள் நீங்க மட்டன் கீமா நான் நினைச்சேன் அந்த பையா சொதப்புவானுங்கன்னு. மட்டன் ஃப்ளேவர் அப்படி ஹீட்டோட ஃப்ளேவர். மட்டன் செம்மையா இருக்குல்ல. நான் சாப்பிட்டேன், நான் அங்கேயே சாப்பிட்டு பார்த்தேன். கொழுப்பு அதான் சொன்னேன். இதுவும் மட்டன் தானா? இது மட்டன் கீமா. ஆனால் இப்போ சாப்பிட்டது மட்டன் கீமா அல்டிமேட்டா இருக்கு. இது பேர் என்னன்னு தெரியல. ஐயோ அப்பா, மட்டன் டேஸ்ட் இது வேற மாதிரி இல்லடா. அதே மட்டன் டேஸ்ட் வருது, ஆனால் அந்த மசாலா வேற மாதிரி இருக்கு. அவங்க இவங்க கடையில் ஆக்சுவலாக மட்டன் சூப்பராக இருக்குல்ல. மட்டன் சீஸ். மட்டன் சீஸா? ஆமாம், அது சாப்பிட்டேன். இதுதான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு பாரு. காட்டு இதான் நிறைய இருக்கு. இதாண்டா சிக்கனு. சிக்கன்டா இது. அப்போ நீ இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது மட்டன் சீஸ்ரா. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது மட்டன் கீமா, செகண்ட் மட்டன் சீஸ். கவரை மாற்றி பையா ஏமாத்திட்டாங்க. நீங்கள் பாருங்க, எல்லாத்துலேயும் வந்து பேர்லாம் எழுதி வச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா. இங்கே பாரு, சிக்கனும் சூப்பராக இருக்குடா. மட்டன் கீமா. ஐயோ கொக்கோ வெளுத்து வாங்குது. எல்லாமே நல்லா இருக்கா. காலில் வெளுத்து வாங்க போகுது. இது கொஞ்சம் மசாலா கம்மியா இருக்கு, பட் நல்லா இருக்கு. சிக்கன் டேஸ்ட் தான் தெரியுதா? இது மட்டும்தான் ஒவ்வொரு சமோசாவும் யூனிக்கா இருக்கு. ஆமா, எதுவுமே சேம் எல்லா நெஸ்டும் டிஃபரன்ஸ். அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, பேர் மட்டும் மாறிக்குது. இதுல எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ வந்து சிக்கனுக்கு வருவோமா? ஸ்பைசி தந்தூரி சிக்கன் சாப்பிடுங்க. தந்தூரி பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க ரெட்டா. அதே தான் அங்க கூட செம்மையா இருக்கு. கொஞ்சம் நேரம் சாப்பிட்ற அதில் என்ன இருக்கு? நல்லா இருக்கு. அப்படியே ஆக்சுவல் தந்தூரி பண்ணி வச்சிருக்காங்க உள்ள. அதான் என்ன தெரியுமா, என்ன உப்பா இருக்கு. சரியா டேஸ்ட். சரியா டேஸ்ட். ஏய் தந்தூரியில இந்த மஸ்டர்ட் ஆயில் எல்லாம் போட்டு ஆக்சுவலா பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது அங்கிள். கைஸ், மட்டன் சீஸ், மட்டன் எது வந்தாலும் ட்ரை பண்ணுங்க. சிக்கன் தந்தூரி சாப்பிட்டோம். இப்போ அடுத்து வந்து டெல்லி பட்டர் சிக்கன். நீ இப்போ சாப்பிட்டிய? அந்த பட்டர் இதெல்லாம் மிஷின்ல பண்ணுவோம். ஷேப் கரெக்டா இருக்கு எல்லாமே. ஆமாப்பா, அமுல் போட்டிருக்கு. நான் டெல்லியில் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? நீ தான் போய் சாப்பிட்ருக்கேன். வேற லெவலில் இருக்காது. எல்லாமே வேற லெவலில். அப்புறம் எதுதான் நார்மலாக இது இருக்கு. எப்படி மாதிரி அதான் அந்த பட்டர் சிக்கன் மாதிரி இருக்கு. இல்லை இதெல்லாம் வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷு. அவங்க ஸ்டார் போட்டிருக்காங்க. க்ரீம் கேம்லாம் போட்டு இனிப்பா காரமா செம்மையா இருக்குடா. ஜப்பான் சிக்கனுக்கும் சிக்கன் மஞ்சூரியனுக்கும் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ கடைசியா சிக்னேச்சர் டிராகன் சிக்கன். இதுவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிராகன் சிக்கன் தான். சிக்னேச்சர்னாலே அவங்களோட ஸ்பெஷல்னு அர்த்தம். எங்க இருக்கு சிக்னேச்சர்? இந்த பாரு, இதெல்லாம் அப்பா வந்து 2022ல போட்டது. 21லேயே போட்டேன். 21லேயே போட்டிருக்கு. அந்த சைனீஸ் இது அப்படியே இருக்கு. பச்சை மிளகா இதுடா. இது பேர் என்ன? கேப்சிகம். டிராகன் சைனீஸ்னா கேப்சிகம் போட்டுறானுங்கப்பா. அதே மாதிரி தான் இருக்கு. டிராகன் சிக்கன் தான் உள்ள நல்லா இருக்கு. உண்மையிலேயே பேர் வச்சிருக்கான்பா இவன். உண்மையிலேயே செஞ்சிருக்காங்க. அதான் உண்மையிலேயே செஞ்சு கரெக்டான பேர் வச்சிருக்காங்க. நல்லா கூட்டம் இருந்துச்சு. நோம்பு தொழுறதுக்கே இங்கிருந்து வாங்கிட்டு போனாங்க நிறைய. நான் இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்து பக்கத்துலேயே இருக்கும் போல மெனு இருக்கும்ல, எல்லாத்துலேயும் கொஞ்சம் வந்து வாங்கி வந்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு சமோசாவை போடு. ஷீட்டை ரெடி பண்ணுங்கடா. கேஷுவலாக இருக்குடா. ஆமாம், டிராகன் சிக்கனில் இருக்குமே.
கேஷுவலாக வருதுடா சமோசாவில். கைஸ் பரவாயில்ல, நின்று வாங்கிட்டு வந்ததுக்கு டிசப்பாயின்ட் பண்ணல. அண்ணா நகர் பக்கம் போனீங்கன்னா சமோசா ட்ரையாங்கிள்னு போட்டு பாருங்கள் கூகுளில். ஊர்பட்ட பிரான்ச் இருக்கு ஆக்சுவலாக. அப்படியா? இது அண்ணா நகரில் தான், சென்னையில் இருக்குது. உங்களோட சிக்னேச்சர் வந்து கார்ன் அண்ட் சீஸு, பீஸா, டெல்லி பட்டர் சிக்கனு, மட்டன் கீமா, மட்டன் அண்ட் சீஸ், இதுதான் அவங்க சிக்னேச்சர்னு போட்டிருக்காங்க. ஆனால் மற்றபடி இந்த சிக்கனுமே சூப்பராக இருந்துச்சு. 2 பீஸ் வந்து இது வந்து 69 ரூபா. பரவாயில்ல, பெருசாக தான் இருக்குது. பெருசா இது சப்பையாகுது. மீடியம் சைஸ். இல்ல ஆக்சுவலா சிக்கன் அவங்க கொடுக்குற மசாலா ஆனா குவாலிட்டி இருக்கு. கடைசியா டெசர்ட் சமோசா. இன்னும் முடியலையா? குப்தா பவன்ல டெசர்ட் வந்து வெஜ் அங்கிள் சாப்பிடுவார். குப்தா பவன்ல வாங்கியிருக்கேன் குஜியா சமோசா. பேர் எல்லாமே பாருங்க. குப்தா குஜியா குஜாலு குஜியா. பார்க்கும்போது தெரியுது சிறப்புல ஊற வச்சிருக்காங்க. இதுல ஒண்ணு இல்ல, இது உள்ள கேசரி வைப்பாங்க தெரியுமா, அது இது இல்ல 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 இல்ல. இது வந்து என்னன்னா மாவா இருக்கும் உள்ள. மாமா இருக்கும். மாவா 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 பால்கோவா மாதிரி. அந்த மாதிரி தரட்டி உள்ள வைப்பாங்க. ஹோலி தீபாவளிக்கெல்லாம் வந்து வைப்பாங்களா அந்த பலகாரத்தை? ஆமா ஆமா பாத்துருக்கேன். போஸ்டர்ல எல்லாம், ஹோலி போஸ்டர்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். எந்த போஸ்ட்? இங்கெல்லாம் வைக்கலையே ஒரு போஸ்ட். ஃபாரின் போஸ்டர்லாம் சொல்லி மாட்டிக்கிறான். அதை சமாளிக்கிறதுக்கு மார்க்கிங்னு சொன்னா அதை மாட்டிவே சொல்லி ஃபாரின் வந்துருவாங்க. அந்த ஸ்வீட் பாக்கமே வர எனக்கு ஆகாது. இது அல்டிமேட்டா இருக்கு. சாஃப்ரானோட அந்த மருந்து ஸ்மெல் வருது. 350 ரூபாடா சாஃப்ரான் வாங்கிட்டு வந்தேன். 1 கிராம் கார்ட்போர்ட் வாங்கிட்டு வந்தேன் காஷ்மீர்ல இருந்து. கார்ட்போர்ட் தான் மக்கி போன ஒரு ஸ்மெல் வரும். இல்ல இப்பெல்லாம் வேணாம். எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அப்படிதான் ஃபுட்டை படிக்கக்கூடாது கோகுல். சூப்பரா இருக்கு. அந்த ராப்பர் இருக்கும்ல, அது ஒட்டி அதை சாப்பிட முடியும். ரொம்ப மாறிடுறான் பத்தியா. பழைக்க தெரிஞ்ச பழைக்க தெரிஞ்ச புள்ள தான். கடைசியா என்ன சமோசா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் ஸ்வீட் ஐஸ்கிரீம் சமோசா. ஐஸ்கிரீம் சமோசா. அதான் சொல்றேன். இப்போ எங்க பார்த்தாலும் ட்ரெண்டா இருக்குது அந்த டிஷ். எங்க பார்த்தாலும் ட்ரெண்டா இருக்கு. நாங்க இப்போ கூட நம்ம வீடியோ எல்லாம் பண்ணோம். இந்த துபாய் டெசர்ட்டா? அது என்ன போடுவாங்க? பக்லாவா? அந்த பச்சை அப்பாவா? உன் பேருப்பா? குணாப்பா. அப்பாவா? அப்பாவா? குணாப்பா. குணாப்பா. ஓபன் பண்ணு. அதானே, இஃப்தார் குனாஃபா எல்லாமே எப்படி? குனாஃபா சமோசா. இவருக்கே எப்படின்னா இவருக்கே நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். ஏன்னா? குனாஃபா கண்டென்ட் ஆகும். முன்னாடி பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. மொத்தமா 3 கிராம் தான் அவன். அதாவது பார்க்கும் போது எப்படி இருக்கு, மம்மி சுத்தி வச்சிருப்பாங்க தெரியுமா? பேண்டேஜ் துணி. இனிப்பு தெரியுது இப்பவே வாயோட போய். உச்சி மண்ணு கூசுதுரு எனக்கு. வானாப்பா இதெல்லாம் குணாப்பானாலே ஓட வேண்டியதாக. சூப்பரா இருக்கா? வர வர இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாமே எடுத்துக்க மாட்டேங்குது. தள்ளி விட்டு வயசாகுது. அவனுக்கு ஏன் கொஞ்சம் முச்சு மண்டை வரைக்கும் தான் ஏறுதுன்னா அவனோட இன்னும் கொஞ்சம் அதிகமா அதிகமாக கேமரா விடுவா. கேமரா விடுவா பேசலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு மாசத்துக்கு சமோசா சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. ட்ரையாங்கிள் அற்புதம். நல்லா இருந்தது எல்லாமே. இந்த இந்த இப்போ கடைசி இந்த மாதிரி சமோசாஸ்லாம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு நான் இதை பத்தி நிறைய கேள்வி அவனுக்கு தெரியும். பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாது. எனக்கும் இந்த வீடியோவுக்காக ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இவ்வளோ சமோசா இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அப்பா என்ன வெரைட்டி. செம்மையாக போச்சுல இஃப்தார் ஈவினிங் நல்லா போச்சு. இதில் வந்து நான்வெஜ் தான் செம்மையாக பயங்கர வெரைட்டி இருக்குது. வெஜ்ஜு கூட அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட். ஆனால் சாப்பிட்டதுலேயே அந்த மட்டன் சமோசா தான் வேற மாதிரி இருந்துச்சு. செம்மையா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஹரி அண்ட் கோகுல். கோகோ.